ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த சூரா பார்த்துக்க வேண்டியதுதான். நோன்புடைய கடமைகள், ஹஜ்ஜு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த சூறாவில் முழுமையாக இருக்கிறது. அல்லாஹ் நோன்பை கடமை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லுகின்றான். அதனால்தான் சூரத்துல் பக்கராவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஏன்னா ஹஜ்ஜுக்கு போறாங்க, அங்கே சில காரியங்கள் செய்கின்றார்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் சூரத்துல் பக்கரா. என்னங்க, மகாம இப்ராஹிம் அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்லி தருகின்றான். 4 விஷயங்கள் அது சொர்க்கத்திலிருந்து வந்துச்சுன்னு நாங்க நபி அவர்கள். அதுல ஒன்று மகாம இப்ராஹிம், அஜருல் அஸ்வத், இதுவெல்லாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த வஸ்துக்கள். அல்லாஹ் மகாம இப்ராஹிமை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்கராவில் பேசுகின்றார். அதே போன்ற சஃபா மருவா பார்த்தீங்களா? இப்போ இன்று நம்ம கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேச இருக்கிறோம். முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுவோம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பேர் சஃபா, எத்தனையோ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, உம்ராக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட போய் சஃபானா என்னங்க, மருவானா என்னங்கன்னு கேட்டு பாருங்க. அது ஒரு மலைங்க, இது ஒரு மலைன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா சஃபானா என்ன தெரியுமாங்க? சஃபானா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் சஃபியுல்லா. பார்த்தீங்களா? ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பட்ட பேர் இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய பேரை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். நபிமார்களுடைய பட்ட பேர் என்னன்னு தெரியலைங்க. ஆதம் சஃபியுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, இதெல்லாம் அவர்களுடைய பட்ட பெயர்கள். சஃபா, அந்த சஃபியுல்லாவுடைய ஷார்ட்கட் தான் சஃபா, அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மருவா என்னங்க? இந்த சைடு சஃபா, இந்த சைடு மருவா. மருவானா என்னங்க? மர்அத் என்று சொன்னால் அரபியில் பெண் என்று அர்த்தம். அதுதான் ஹவ்வா. பார்த்தீங்களா? அப்ப சஃபானா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மருவானா ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இது 2ஐ குறிக்கக்கூடிய மலைகள் தான் சஃபா மருவா என்று இன்று ஹஜ்ஜுடைய இடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்கராவிலே இந்த 2 சஃபா மருவாவை பற்றி பேசுகின்றான். எவ்வளவு சிறந்த இடங்கள் பார்த்தீங்களா? அல்லாஹ் இன்று சூரத்துல் பக்கரால இது போன்ற இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகளை பற்றி நிறைய வணக்க வழிபாடுகள் சூரத்துல் பக்கராவில் வருகிறது. அதே போன்று தான் என்னதுங்க, தீனுடைய 2வது அங்கம் இபாதாத், முஆமலாத். என்னதுங்க? வியாபாரங்கள். அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்கரால எந்த வியாபாரம் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். இன்று சூரத்துல் பக்கரால போய் பாருங்க, குர்ஆன்லயே அல்லாஹு தஆலா நான் போர் செய்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு விஷயம் வட்டி மட்டும் தான். யார் வட்டி செய்வார்களோ நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்னுடைய போருக்கு என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்கராவில் சொல்லி தருகிறார். என்றால் சூரத்துல் பக்கரா இறங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல எல்லா சஹாபாக்களுக்கு இந்த சூராவை ஓதி காட்டிவிட்டு சொன்னார்கள், யாராவது இதற்கு பிறகு சாராய வியாபாரம், வட்டி வியாபாரம் செய்வதாக இருந்தால் விட்டு விடுங்கள், அல்லாஹ் இந்த சூறாவில் ஹராமாக்கி விட்டான் இந்த வியாபாரங்களை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரத்துல் பக்கரா வணக்கங்களை தாண்டி இபாதாத்துகள், முஆமலாத்துகள், கொடுக்கல் வாங்கல்கள், யார்கிட்ட என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும் நமக்கு இன்னைக்கு தெரியல. நஃபகா என்னங்க? கடமையான நம்ம ஜீவனாம்சம் என்று சொல்லுவார்கள். அதை எல்லாரும் கொடுத்தாவணுங்க. யாருக்கு கொடுக்கணும்? சூரத்துல் பக்கரா ஓதி பாருங்க. யாருக்கு கொடுக்கணும்? தாய் தந்தைக்கு, மனைவி மக்களுக்கு, நம்முடைய பிள்ளை பாலிகாகின்ற வயதை பூர்த்தி செய்கின்ற 15 வயசு வரைக்கும் அவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுப்பது நமக்கு கடமை. ஆனால் ஒரு தந்தை மரணிக்கின்ற வரை பிள்ளை சாப்பாடு கொடுப்பது, ஜீவனாம்சம் கொடுப்பது கடமை. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்கரால வரிசையாக சொல்லித் தருகிறான். சஹாபி ஒருத்தவங்க நபி இடத்தில் போனார்கள், யார ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் காசு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, முதலில் நான் இதை யாரை கொடுப்பது என்று கேட்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்தா பினஃப்ஸிக, ஃபர்ஸ்ட் நீ உனக்கு செலவு செய். உனக்கு செலவு செய்ய போக மிச்ச காசு இருந்தால் பலி அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் யாரு தகுதியானவர் என்று சொன்னால் மனைவி, மக்கள், அதற்கு அடுத்து பெற்றோர்கள் என்று பெரிய லிஸ்ட் போகிறது. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்கரால இதையெல்லாம் சொல்லி தருகிறார். அதனால ரொம்ப பெரிய சூரா. அதனால்தான் இந்த சூரா இறங்குகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை, சூரா இறங்குகிறது, நபி வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக். இந்த சூறாவை ஓதும் போது நபி அவர்கள் லப்பைக் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அப்போ சஹாபி சொல்றாங்க, பெருமானார் ஃபர்ஸ்ட் லப்பைக் சொன்னாங்க, வ லப்பைனா மாஹு, நாங்களும் சேர்ந்து நபியுடன் லப்பைக் லப்பைக் என்று சொன்னோம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த சூரா தாங்க சூரத்துல் பக்கரா. அல்லாஹ் இந்த சூறாவில் யாராவது சொர்க்கத்துல என்னங்க இன்னைக்கு தங்கத்துடைய விலை எங்கேயோ போட்டு இருக்கிறது,
தங்கத்துடைய கிரீடத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு தங்கத்துடைய கிரீடத்துல எவ்வளவு சவரன் இருக்கும்? ஒரு சவரன் 1.25 லட்சம் என்று சொன்னால் ஒரு தங்க கிரீடத்தில் எவ்வளவு தங்கம் இருக்கும்? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தலையில் சொர்க்கத்துடைய தங்க கிரீடம் மாட்டறதுக்கு யாருக்கு ஆசை இருக்குதா? துன்யால தங்கம் ஹராம்ங்க, ஆனா சொர்க்கத்துல எல்லாம் ஹலால்ங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தலையில் தங்க கிரீடம் யாராவது மாட்ட ஆசைப்பட்டால், மன் கரஅ சூரத்துல் பக்ரா, யார் இந்த துன்யாவில் சூரத்துல் பக்ராவை ஓதுவாரோ, தததவ்வஜு பிதாஜிம் மினல் ஜன்னah, நாளை சொர்க்கத்தில் சொர்க்கத்துடைய தங்க கிரீடத்தை அல்லாஹ் அவன் தலையில் மாட்டுவான். பாத்தீங்களா? இன்னைக்கு துன்யால கொஞ்சோண்டு தங்கத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் சொர்க்கத்துடைய தங்கம் நம் தலையில் வைக்க ஆசை என்றால் சூரத்துல் பக்ரா ஓதுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலுல் குர்ஆன் சூரத்துல் பக்ரான்டா, குர்ஆன்லயே சிறந்த சூரா சூரத்துல் பக்ரா சொல்லிட்டு இப்ப நபி சொல்றாங்க, அந்த சூரா சிறப்பு பெறதுக்கு என்ன தெரியுமா காரணங்க? குர்ஆன்லயே சிறந்த ஒரு ஆயத் அந்த சூராவில் மறைந்திருக்கிறது. வ அலமு ஆயத்தின் ஃபீஹி ஆயத்துல் குர்ஸின்னாங்க பெருமானார். ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ராவில் மறைந்திருக்கிறது, அதனால் அந்த சிறப்பு அதிகம் பெறுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல பெரிய ஆயத், பெரிய சூறாவும் இதுதான், பெரிய ஆயத்தும் இந்த சூறாவில் இருக்கிறது. கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் வத்தகு யௌமன் துர்ஜாவுன ஃபீஹி இலல்லாஹ், இதுதான் இந்த ஆயத்துடன் வஹி முடிஞ்சு போச்சு. இதுவும் சூரத்துல் பக்ராவில் இருக்கிறது. குர்ஆன்ல லென்த்தான ஆயத்து சூரத்துல் பக்ராங்க. அது தொழுகையை பத்தி பேசலாம், நோன்பை பத்தி பேசலாம், ஜகாத்தை பத்தி பேசலாம், ஹஜ்ஜை பத்தி பேசலாம். ஆனால் ஹஜ்ஜுக்கு சின்ன ஆயத்து, ஜகாத்துக்கு சின்ன ஆயத்து, தொழுகைக்கு சின்ன ஆயத்து, எல்லாத்துக்கும் சின்ன ஆயத்து. ஒரு லென்த்தா பேசுகின்ற ஆயத்து எதை தெரியுமாங்க பத்தி பேசுகிறது? உஷாராக இருந்து கொள்ளுங்கள், கடனை பற்றி பேசுகிறது. இன்னைக்கு நம்ம கிட்ட கடனை பத்தி ஒரு பொருட்டே கிடையாதுங்க. கடன் என்னங்க? வாங்கினது ஞாபகம் இருக்குது, கொடுக்கிறது ஞாபகம் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. பாத்தீங்களா? கடனை மறந்துட்டோம். குர்ஆன்லயே சூரத்துல் பக்ரால பெரிய ஆயத்து கடனை பற்றி பேசுகிறது. நீங்கள் குடுக்கல் வாங்கல் செய்தால் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. சூரத்துல் பக்ரா பெரிய ஆயத்து சொல்லுகிறது. யாராவது கிட்ட காசு கொடுக்குறீங்களா? உங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாங்க, நீங்க மனுஷ மறதியாளனுங்க. இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடந்தது தெரியாது. குர்ஆன் சூரத்துல் பக்ரா என்ன சொல்லுது? நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், எல்லாத்துக்கும் சிக்னேச்சர் இருக்கணும், சாட்சி இருக்க வேண்டும். சூரத்துல் பக்ராவுடைய பெரிய ஆயத். அதனால இந்த சூரா நமக்கு பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லி தருகிறது. குறிப்பாக யாராவது அதிகமாக கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை நிறைவேற்றியது எப்படிங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ஒரு சஹாபி உட்கார்ந்து இருந்தாங்க. யா ரசூலுல்லாஹ் ரொம்ப கடன் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வஅல்லிமுக துஆன் ததூ பிஹி, நான் ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன், நீ ஓதுனா லவ் கான அலைக மித்லு ஜபலி உஹதின் தைனன். உஹது மலை, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் உஹது மலை எவ்வளவு பெருசுன்ட்டு. உஹது மலை அளவுக்கு உனக்கு கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். கடன் நிறைவேறிய பிறகுதான் நீ இந்த உலகத்தை விட்டு மரணிப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை நிறைவேற்றுவதற்கு சொல்லி கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? குல் யா முஆத், முஆதே இந்த துஆவை ஓதிக்கொள். அல்லாஹும்ம மாலிகல் முல்க் தூத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று வருகின்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கடனை நிறைவேற்றுகின்ற வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரால அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். எனவே பலதரப்பட்ட செய்திகள். சூரத்துல் பக்ரா பெரிய சூரா. ஷார்ட்கட் என்னங்க? அல்லாஹ் இந்த சூறாவில் 3 இடங்களில் மரணித்தவர்களை உயிர் பெற வைக்கக்கூடிய விஷயமாக சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு கொலை நடந்துருச்சு. அவரை எப்படி யார் கொலை செய்தார்கள்? இதற்காக ஒரு உயிர் பெற செய்து அவர் மேல் ஒரு மாட்டுக்கறி அடித்து அவரை உயிர் பெற செய்கின்ற சம்பவத்தை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகின்றான். இதே போன்று செய்தனா உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் நீ எப்படி மரணித்தவர்களை எழுப்புவாய் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களையே மரணிக்க செய்து தூங்கி எழுந்த பிறகு அல்லாஹ் கேட்கின்றான், எவ்வளவு நேரப்பா நீ தூங்குனன்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க, காலையில தூங்குனா நைட்டு எழுந்துட்டேன். அல்லாஹ் சொன்னான், கிடையாது, 1000 வருடம் நீ தூங்கி இருக்கின்றாய். பாரு, 1000 வருடம் தூங்கினாய், ஆனால் உன் உடல் உறுப்புகளில் எதுவும் கிடையாது. ஆனால் நீ கொண்டு வந்த சாப்பாடுகள் கெட்டு போய்விட்டது. உன்னுடைய ஒட்டகம் பார்த்தால் எலும்புகள் எல்லாம் அதெல்லாம் நாறி போய்விட்டது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் 2வது இடத்தில் சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3வது இடத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ் நீ இந்த உலகமெல்லாம் அழிஞ்சு போன பிறகு எப்படி மரணித்தவர்கள் உயிர் பெற வைப்பா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், 4 பறவைகளை எடு இப்ராஹிமே, 4ஐயும் நீ வெட்டி அனைத்து கரிகளையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு மலையில் போய் வைத்து விடு. அது காகமாக இருக்கும், மயிலாக இருக்கும், புறாவாக இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து கறி மிக்ஸ் பண்ணி வச்சுடு. நீ கூப்பிட்டா அது சேர்ந்து வராது, தனித்தனியாக காகம் காகமாக வரும், புறா புறாவாக வரும் என்று அல்லாஹ் சொன்னதை
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் பக்ராவிலே சொல்லி தருகின்றான். 3 உயிர் பெறுகின்ற விஷயங்களை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் மையப்படுத்தி சொல்லுகின்றான். ஈமான் என்று சொன்னால் என்ன தெரியுமா? நாம் மூமின்கள். மற்றவர்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மறுமை நாள் மௌத்திற்கு பிறகு நாம் எழுப்பப்படுவோம். இந்த விஷயத்தை நம்ப வேண்டும். இதற்காகத்தான் சூரத்துல் பக்ரா சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சூரத்துல் பக்ரா ரொம்ப சிறந்த சூரா. நேரம் இல்லை, ஒரு நாள் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூரத்துல் பக்ராவிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்களா, முதல் நபி. இன்று நாம் யாரை பற்றி பேச போகிறோம்? சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவருடைய படைப்பை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சான்? சூரத்துல் பக்ரால போய் பாருங்க. உலகத்துல நபிமார்கள் எல்லாம் அழகானவர்கள். பெருமானார் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஹஸனல் வஜ். அல்லாஹ் உலகில் அனுப்பிய எல்லா நபிமார்களையும் அழகாகத்தான் படைத்திருக்கிறான். ஹஸனு சௌத், முகம் அழகானவர்கள், குரல் அழகானவர்கள். அந்த காலத்தில் அவர்களை மாதிரி குரல் அழகானவர்கள் யாரும் இருக்க முடியாது, முகம் அழகானவர் இருக்க முடியாது. இப்ப சொல்லிட்டு நபி சொல்றாங்க, வ இன்ன நபியக்கும், எல்லா நபிமார்களிலும் உங்கள் நபி தான் அஹ்ஸனுஹும் வஜ்ஹன், முகத்தால் ரொம்ப அழகானவர்கள், வ அஹ்ஸனுஹும் சௌத்தன், சப்தத்தால் என் அழகுக்கு யாரும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். எனவே உலகில் வந்த எல்லா நபிமார்களும் அழகானவர்கள், குரல் அழகானவர்கள், முகம் அழகானவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம். குர்ஆன்ல 25 இடங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வருகிறது. அதிலும் அதிகமாக சூரத்துல் அஅராஃப் என்கிற சூராவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் 7 தடவை வருகிறது. 7 தடவை ஒரு சூராவில் அல்லாஹ் அதிகமாக சொல்கிறான் என்று சொன்னால் அது சூரத்துல் அஅராஃப் ஆக இருக்கிறது. ஆதம் சொன்னால் என்ன தெரியுமாங்க? மாநிறம் உடையவர் அர்த்தம். அல்லாஹ் உலகத்துல எல்லா மனிதர்களையும் மண்ணில இருந்து படைக்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எல்லா மண்ணில இருந்து படைச்சானா. எல்லா நாட்டு மண்கள் சேர்ந்து படைக்கப்பட்டவர்கள் தான் ஆதம். ஆதம் என்றால் மாநிறம் உடையவர்கள். ஆதம் என்றால் பஷர் என்ற அர்த்தம், இன்சான் என்ற அர்த்தம், ரஜுல் என்ற அர்த்தம். அதனால்தான் ஆதம் யாருங்க? அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி தெரியுமாங்க படைச்சான்? 60 நீளம், 60 அங்குலம். பாத்தீங்களா? அது மாதிரி இன்னைக்கு மனிதன் இருந்தானா வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. ஆனால் அல்லாஹு தாலா காலம் செல்ல செல்ல அந்த ஹைட்டை குறைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் 60 அங்குலமாக இருந்து மனிதர்கள் 6 அங்குலமாக 6 நீளமாக மாறிவிட்டார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ் படைச்சானோ சொர்க்கத்திற்கு போகின்ற பொழுது மனிதர்கள் எல்லாம் 60 அங்குலமாக அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அதே ஹைட்டிற்கு சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நமக்கு என்னங்க தெரிய வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கிறது. முதல் செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சோன அவர்கள் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமாங்க? பாத்தீங்களா? தும்பினார்கள். தும்பினார்கள். ஆதம். இப்பதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கின்றான். தும்புகின்றார்கள். உடனே அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது சுன்னத்தே ஆதம். பதிலுக்கு இரஹம் கல்லா சொல்றது யாருடைய சுன்னத் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோம்னா அல்லாஹ் இரஹம் கல்லான்னு. பாத்தீங்களா? இரஹம் கல்லா. இன்னைக்கு அந்த ஒரு இதுவே கிடையாது. நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சபகல் ஆதிஸு பில் ஹம்த், என்னைக்கு தும்பினாலும் உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுங்க. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தும்பியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாரோ வகாஹுல்லாஹு மின் வஜஇல் ஹாசிரா, அவருக்கு இடுப்பு வலியே வராது. இடுப்பு வலி, தலையிலிருந்து பின்னாடி பேக் பெயின் என்று சொல்லுகின்ற அதிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பான். நபி சொன்னார்கள். சொல்லிவிட்டு இப்ப நபி சொல்றாங்க, வலம் யர மக்ரூஹன் ஹத்தா யக்ருஜ மினத் துன்யா, இந்த துன்யாவிலிருந்து அவர் மரணத்து போகின்ற வரை அவர் வாழ்நாளில் கஷ்டத்தையே பார்க்க மாட்டார், சிரமத்தையே பார்க்க மாட்டார். என்னங்க அவர் சொன்னாரு? தும்பும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு. இதுக்கு அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க அவருக்கு கஷ்டத்தை பார்க்க மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் என்று சொன்னால் இந்த தும்புதலை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தான் பதிலுக்கு இரஹம் கல்லா என்று சொன்னதாக ஹதீஸில் வருகிறது. இதுதான் மனிதருக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு என்பதை, ரஹமத் என்பதை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தும்புவது என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, கொட்டாவி என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து வருதுன்னு சொன்னார்கள். எனவே தும்புதல் என்பது நல்லது. ஆனா எவ்வளவு நேரத்துக்குங்க ஒருத்தர் தும்பிட்டே இருக்கிறார், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இரஹம் கல்லா சொல்றதுன்னு கேட்டால் அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 தடவை தான் ஒரு மனிதர் தும்பினார்னா இரஹம் கல்லலான்னு சொல்லணும். 3வது தடவைக்கு மேல 4வது தடவை தும்பினார். நபியுடைய காலத்தில் இதே மாதிரி தான் 4வது தடவை ஒருத்தர் தும்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இவருக்கு சளி பிடிச்சிருக்கிறது, இவருக்கு நாம் தஷ்மீத் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். 3 தடவைக்கு ஒருத்தர் தும்புகின்றார் என்றால் நாம் சொல்ல வேண்டும் 4வது தடவை
மேல் அவர் தும்புகின்ற பொழுது சொல்லக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே முதல் விஷயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது தும்புதல், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது செய்தி என்னங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சு இப்பொழுது வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா மலக்குமார்கள் வந்தார்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, நீங்கள் அவர்களுக்கு முதலில் சலாம் சொல்லுங்கள் என்று. எனவே முதலாக இந்த துன்யாவுக்கு சலாமை அறிமுகப்படுத்தியது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர்கள் சொன்ன பிறகு மலக்குமார்கள் எல்லாம் சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்லிவிட்ட பிறகு இப்ப அல்லாஹ் சொன்னான், ஆதமே நன்றாக தெரிந்து கொள், ஹாதிஹி தஹிய்யத்துக வ தஹிய்யத்து துர்ரியத்திக மின் பாதிக, இதுதான் மிகப்பெரிய காணிக்கை. நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி, கியாமத் வரை வருகின்ற சந்ததிகள் உங்களுடைய பிச்சிலங்கள் சொல்லுகின்ற காணிக்கை இது. அல்லாஹ் மிகப்பெரிய காணிக்கை தந்திருக்கின்றான். ஒரு சலாமுக்கு 10 நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட இன்னைக்கு வரலாற்றுல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான் முதல்ல கொலை பண்ணாங்கன்றது எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் கொலைக்கு காரணம் சொல்லும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டா, ஒரு பொம்பளைக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இல்லங்க அந்த சகோதரிய இவங்க கல்யாணம் பண்ணணும், இந்த சகோதரி இவரை கல்யாணம் பண்ணணும், அந்த திருமணத்தில் தான் சண்டை வந்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள். வரலாறு இதுதான். இதற்காகத்தான் நம் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். ஏங்க சண்டை நடந்துச்சு? முதல் கொலை நடந்தது உண்மைத்தான். ஹாபிலை கொலை செய்தார் உண்மைத்தான். ஆனால் ஏன் கொலை செய்தார்? கல்யாணத்திற்காக கொலை செய்யலைங்க, இது மாதிரி பெண்ணுக்காக கொலை செய்யவில்லை. வரலாற்றில் எழுதுகின்றார்கள். அவர்களுடைய கொலைக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? தந்தை அவர்கள் ஹாபிலை விட காபில் பெரியவராக இருக்கிறார். ஹாபிலுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மேல் பிரியமாக இருந்ததின் காரணமாக இஸ்முல் அலம் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய மிக பெரும் ரகசிய பெயரை சொல்லிவிட்டார்கள். ஆனால் காபிலுக்கு சொல்லவில்லை. இஸ்முல் ஆலம் என்பது என்னங்க? அதை கொண்டு துஆ கேட்டால் அல்லாஹ் கபூலாக்கி விடுவான். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவில் கூட அல்லாஹ் 2 இடத்தில் ஹய்யுல் கய்யூம் என்று குர்ஆன்ல 3 இடத்தில் சொல்லுகின்றான். நபி சொன்னார்கள், இந்த 3 குர்ஆனில் வருகின்ற ஹய்யுல் கய்யூம் என்பது தான் இஸ்முல் அலம். நீங்கள் இதை கொண்டு துஆ கேட்டால் கபூலாக்கி கொள்வான். 2 இடம் என்று ஓதப்பட்ட, ஒன்று சூரத்துல் பக்ராவிலும் ஒன்று சூரத்து ஆல இம்ரானுடைய தொடக்கத்தில் வந்துவிட்டது. அதனால் தான் நாம் கேட்கக்கூடிய துஆக்களில் யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று கேட்கின்ற பொழுது, அதை கொண்டு கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இஸ்முல் ஆலமாக இதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபிலுக்கு சொல்லி தரவில்லை, ஹாபிலுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அந்த கோபத்தின் காரணமாகத்தான் நான் தான் முதல் மகனாக இருக்கின்றேன், எனக்கு சொல்லி தராமல் என்னுடைய சிறிய சகோதரனுக்கு போய் சொல்லி கொடுத்து விட்டீர்கள் என்று சண்டையின் காரணமாகத்தான், பொறாமையின் காரணமாக கொலை செய்தான் என்று வரலாற்றிலே வருகிறது. எனவே தான் ஹசது, இந்த உலகில் ஏற்பட்ட முதல் பாவம் என்பது கொலை கிடையாது, மாறாக பொறாமை தான் எல்லா பாவங்களுக்கும் தூண்டுதலாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் தாபா இலைக்குமுல் உமம், உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் பொறாமை உங்களையும் தொடர்கிறது. கியாமத் வரை இந்த பொறாமை என்பது வந்து கொண்டே இருக்கும், என் உம்மத்தையும் அழிக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டதற்கு ஹசது தான் காரணம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மனிதர்களுடைய வாழ்க்கைகள் எப்படியோ மரணம் அப்படித்தான். பாத்தீங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா இந்த பழங்களை சாப்பிடாதீர்கள் என்று சொன்னாங்க, இந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? அந்த மரத்தில் உள்ள பழங்களை சாப்பிட்டாங்க, துன்யாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ மரணிக்க போகின்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப பிள்ளைங்க கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, மின் சிமாரில் ஜன்னதி, அந்த கனியை நான் சாப்பிட வேண்டும். பார்த்தீங்களா, பிள்ளைங்கள் எல்லாம் வாப்பாவுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக, வாப்பா இருங்க, உங்களுக்கு அந்த மரத்துடைய பழத்தை தானே சாப்பிடணும், நாங்க போய் எடுத்துட்டு வரோம்னு போனாங்க. போகின்ற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விட்டான். மலக்குமார்களை கொண்டு அவனுடைய ரூஹை கைப்பற்றி விட்டான். ஆசை நிறைவேறாமல் தான் துன்யாவை விட்டு போகின்றார்கள். இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது. முதல் ஜனாசா தொழுகை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நடத்தப்படுகிறது. தொலை வைத்தவர்கள் யார் தெரியுமா? வஸல்லா அலைஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜனாசா தொழு வைக்கின்றார்கள். வல் மலாயிகத்து கல்பஹு, மலக்குமார்கள் எல்லாம் பின்னால் இருக்கின்றார்கள். வபனூஹு கல்பல் மலாயிகா, அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் மலக்குமார்களுக்கு பின்னால் நிற்கின்றார்கள். தொழுகை எல்லாம் முடிந்து விட்டது, தஃபன் செய்து முடிக்கப்பட்டது. இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதிஹி சுன்னத்துக்கும் ஃபீ மௌதாக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் உலகில் ஒவ்வொரு மனிதனும் மரணித்து போனால் அவனுக்கு ஜனாசா செய்யக்கூடிய முறை இதுதான். அவருக்கு தொலை வைக்க வேண்டும், பின்னால் அடக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜனாசாவின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குமார்களும் காட்டினார்கள். இது
நீண்ட வரலாறு. எனவே அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த உம்மத்திற்கு பல படிப்பினைகள். இப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எல்லாத்தையும் காட்டுறான். பாத்தீங்களா? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்னா என்னங்க? உலகில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பார்க்கின்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தால் அதுல ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ரொம்ப பிரகாசமாக இருக்கு, ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டார்கள், இதுவெல்லாம் என்னுடைய பிச்சலங்கள் என்றால் இவர் யார் ரொம்ப பிரகாசமாக தெரிகிறார் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், இவர்தான் உன்னுடைய பிள்ளை தாவூத். தாவூத் என்று சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சரி என்னுடைய பிள்ளை தானே, இவருக்கு வயசு என்ன? அப்ப கேட்கும் போது இவருக்கு வயசு 60. சொன்னோன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்களா, யார் நம்மள இறக்கப்படுவாங்களோ தெரியலங்க, நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இரக்கம் இருக்கிறது. இப்பொழுதுதான் அல்லாஹ் படைத்தான், அதற்குள்ள நம்முடைய இறக்கப்படுகின்றார்கள். என்னது இவ்வளவு அழகாக இருக்கின்றார், இவருக்கு போய் 60 வயசா? அல்லாஹ் எனக்கு எத்தனை வயசு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. உனக்கு 1000 வயசு அல்லாஹ் சொன்னான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் வயதிலிருந்து நான் 60 எடுத்து அவருக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி பாத்தீங்களா, அல்லாஹு தாலா நல்லடியார்களுக்கு என்ன ஆற்றலை கொடுக்கிறான். நம்ம இன்னைக்கு போன்ல இருந்து காசு நோத்தருக்கு அனுப்பி விடுறோம், என்னங்க ஜிபி போன்பே, காசு அனுப்புறோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம் காசுகளை. ஆனால் இறை நேசர்கள் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? காசை டிரான்ஸ்ஃபர் இல்ல, வயசையே யாராவது ஒருத்தர் உலகத்துல என் வயசு இன்னொருத்தர் கொடுக்க முடியுமாங்க? என்னுடைய ஆயுளை இன்னொருத்தர் கொடுக்க முடியுமாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் தொழுகவில்லை, இபாதத் செய்யவில்லை, இப்பொழுதுதான் உலகத்தில் படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஆசை நிறைவேற்றுகின்றான். அதெல்லாம் முடியாது, நான் எழுதுனதுன்னு சொல்லல, உன் வயசை நான் கொடுக்கிறேன், உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் சொல்லி கொடுத்துட்டான். இப்பொழுது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு எல்லாம். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரம் முடிகிறது. என்னங்க அவங்களுக்கு எல்லாம் 1000 வயசுன்னு சொல்லியிருந்தான், 60 போனதுனால 940 வயசுல ரூ வாங்குறதுக்கு மலக்கு வந்து நிக்கிறாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்னது நீங்க இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டீங்க, எனக்கு 1000 வயசு ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுதான் நீங்க 60 வயசு அங்க கொடுத்துட்டீங்களே. இல்ல எனக்கு தெரியாது, நான் 1000 வயசு தான் எனக்குன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாதம் செய்தார்கள் மலக்குமார்களிடத்தில் என்று வருகிறது. அதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்தார்கள், அவருடைய பிச்சிலங்களும் கியாமத் வரை மறக்கத்தான் செய்யும். அவ்வளு நாசின், மனிதர்களில் முதல் மனிதர் மறதியாளரும் முதல் மறதியாளர். எனவே கியாமத் வரை மனிதர்கள் மறுப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஜஹத ஆதம் வஜஹத ذُرِّيَّتُهُ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள், கியாமத் வரை வருகின்ற அவங்களுடைய பிச்சிலங்களும் மறுக்கத்தான் செய்வார்கள். மறதியும் மறுக்குதலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து வந்துச்சு, கியாமத் வரை உங்களிடத்தில் வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹு தஆலா இது போன்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு பலதரப்பட்ட படிப்பினைகளை சொல்லி தருகின்றான். குறிப்பாக அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரால ஒரு வசனத்துல சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஏதோ ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னார்கள், அதை கொண்டு அல்லாஹ் 300 ஆண்டுகள் அவர்கள் அழுதார்கள். சரந்தீப் என்ற நதி ஓடியது அவர்களுடைய அழுகையிலிருந்து. இன்னைக்கு நம்ம என்னங்க தௌபா செய்யறோம், கண்ணுல இருந்து கொஞ்சோண்டு கூட வரமாட்டது. இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் ரஹமத் செஞ்சிட்டான். ஈயுடைய ரக்கை அளவுக்கு கண்கள் இருந்து கண்ணீர் வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கண்ணின் மீது நரகம் ஹராம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு இவ்வளோண்டு வந்தால் நமக்கு நரகம் ஹராம். ஆனால் 300 ஆண்டுகள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். எதற்காக தெரியுமா? ஒரே ஒரு அந்த லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்த, 1000 பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒரே ஒரு சிறிய குற்றத்திற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அப்ப எந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஃபதலக்கா ஆதம் மிர் ரப்பிஹி கலிமாத்தின், அது என்ன வார்த்தை? ஹதீஸ்களில் போய் பார்த்தால் தெரிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொன்னாங்களா, யா ரப்பி இன் துப்து வ ரஜஅது ஆதி இலல் ஜன்னதி, அல்லாஹ் நான் தௌபா செஞ்சு நான் உன்னிடத்தில் என்னுடைய பாவத்தை போக்கிவிட்டால் திரும்ப எனக்கு சொர்க்கத்தை தருவாயா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னானா, ஆதமே நீ தௌபா செய்ய தேவையில்லை, எப்பொழுது தவறு என்று நீ மனதில் நினைத்து விட்டாயோ அதுவே தௌபாவாக ஆகிவிட்டது. அந்நதமு தௌபத்துன், உண்மையான தௌபா என்ன தெரியுமா? கை சேதம் தான் தௌபா. நீ எப்பொழுது நான் பாவம் செய்து விட்டேன் என்று நினைக்கின்றாயோ இதை விட பெரிய தௌபா எதுவும் கிடையாது, நீ கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு வருவாய் என்று சொன்னது தான் அல்லாஹ் குர்ஆனில் இதைத்தான் நான் ஆதமுக்கு தந்தேன் என்று சொல்கிறான். எனவே நீண்ட செய்திகள் இருக்கிறது. சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். வரலாற்றிலே மிகவும் குறிப்பாக, என்னங்க சூரா பக்ரா ஃபுல்லா ஓத முடியல, என்னங்க செய்யறது? சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தை ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவில் தூங்குகின்ற பொழுது யார் ஒருவர் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தை ஓதுவாரோ, ஏன் எல்லா ஆயத்துகளும் எனக்கு வானத்திலிருந்து இறங்கியது, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் மட்டும் வானத்திலிருந்து வரவில்லை, ஜிப்ரையில் கொண்டு வரவில்லை, மாறாக நான் அரிஷில் சென்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கஸானாவில் இருந்து அரிஷிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த 2 வசனம் தான் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம் என்றார்கள்
என்றார்கள் பெருமானார். யாராவது இரவில் இந்த 2 வசனத்தை ஓதினால் கஃபதாஹு, இரவில் முழுக்க நின்று வணங்கிய நன்மை அந்த மனிதருக்கு கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள் எவ்வளவோ சிறப்புகளை பொதிந்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் கூட, நேற்று கூட நான் சொன்னேன், ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹுடைய பிறந்த தினமாக இருந்துச்சு. இன்னைக்கு ரமலானுடைய பிறை ஒன்றாக இருக்கிறது. குதுபுத்தீன் பக்தியார் காகி ரஹ்மத்துல்லாஹ் தில்லியிலே அடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பிறந்த தினம். ஏன் இறைநேசர்களை போன்ற நபிமார்களுடைய வரலாறுகள், இறைநேசர்களுடைய வாழ்க்கைகளை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குதுபுத்தீன் பக்தியார் காகி ரஹ்மத்துல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் உயிர் எழுதிட்டு போயிட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, இதெல்லாம் நமக்கு சாத்தியமான்னு பாருங்க. என்ன உயிர் எழுதிட்டு போனாங்க? எனக்கு ஜனாசா தொழுவிக்கின்றவர் 3 விஷயங்களை கடைபிடித்திருக்க வேண்டும். நான் மரணித்து விட்டால் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஜனாசா தொழுகாதீங்க. அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், ஒருத்தருடைய திருமணங்கள் யார் வேண்டுமானாலும் நடத்தலாம், ஆனால் ஜனாசா என்பது தக்வாவில் உச்சகட்டத்தில் ஷரியத்தை பின்பற்றுகின்றவர்கள். அதனால்தான் அன்னைக்கு மரணிப்பதற்கு முன்னாடி எல்லாரும் என்ன உயிர் எழுதிட்டு தெரியுமா போவாங்க? நம்ம என்னங்க உயிர் எழுதிட்டு போவோம்? நான் இறந்து போன பிறகு இந்த வீடு இவருக்கு, சொத்து இவருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்கள்ல இருந்து எல்லாரும் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நான் மரணித்து விட்டால் எனக்கு இவர் ஜனாசா தொழு வைக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிட்டு போனாங்க, நான் இறந்து போயிட்டா எனக்கு ஜனாசா அபு ஹுரைரா தொழு வைக்க வேண்டும். உமர் பின் கத்தாப் சொல்லிட்டு போனாங்க, நான் இறந்து போயிட்டால் எனக்கு ஜனாசா சுஹைபே ரூமி தொழு வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வசியத் பண்ணிட்டு போவாங்க, இறந்து போயிட்டா ஜனாசா இவர் தொழு வைக்க வேண்டும். ஏங்க, அவர் தொழு வச்சா இவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று தெரியும். அதனால தான் சொன்னாங்க குதுபுத்தீன் பக்தியார் காக்கி, எனக்கு யாரோ வரவர் போறவர் தொழு வைக்க கூடாது. வாழ்நாளில் 3 விஷயங்களை கடைபிடித்திருக்க வேண்டும், 4 விஷயங்களை கடைபிடித்திருக்க வேண்டும். அவர் தான் எனக்கு ஜனாசா தொழு வைக்கணும். முதலாவது என்ன தெரியுமா? வாழ்நாளில் தப்பி தவறி கூட ஜமாத் இல்ல, தக்பீரே தஹரீமா தப்பி போயிருக்க கூடாது. பாத்தீங்களா, நம்ம எல்லாம் அவுட் ஆயிடுவோம். ஏங்க, ஜமாத்தே பல பேருக்கு கேள்விக்குறி. தக்பீரே தஹரீமான என்னங்க? தக்பீரே தஹரீமான என்ன? இமாம் தக்பீர் கட்டணும்னு சேர்த்து தக்பீர் கட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 40 நாட்கள் தொடர்ந்து இமாமுடைய தக்பீரோடு சேர்த்து தக்பீரை தஹரீமா கட்டுவாரோ அவருக்கு அல்லாஹ் 2 விடுதலை தருகின்றான். பராஅத்து மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை. பராஅத்து மினன் நிஃபாக், நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை. 2 விஷயம் ரொம்ப பெருசுங்க. இது எதுல கிடைக்குதுங்க? 40 நாட்கள் தொடர்ந்து இமாம் தக்பீர் கட்டணும்னு தக்பீரை தஹரீமா. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்ன தெரியுமா? சில பேர் இமாம் வரத்துக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க, அதே மாதிரி மற்றவர்கள் வரத்துக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க. ஆனா வருத்தத்துக்குரிய செய்தி, இமாம் தக்பீர் கட்டும் போது தக்பீர் கட்டாம மத்தவங்களை வரத்துக்கு முன்னாடி உள்ள அனுப்புறது, அல்லது பேசிட்டு நிக்கிறது, தண்ணி குடிக்க போயிடுறது. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய நன்மை நீங்க இழந்துட்டீங்க. இமாம் தக்பீர் கட்டணும்னு கட்டிருங்க, 40 நாள் உங்களுக்கு 2 விடுதலை என்றார்கள் பெருமானார். அப்ப ஃபர்ஸ்ட் ஷர்த்து ஹஜ்ரத் குதுபுத்தீன் பக்தியார் காக்கி எழுந்தாங்க, எனக்கு ஜனாசா தொழு வைக்கிறவர் வாழ்நாளில் ஜமாத்தே இல்ல தக்பீரை தஹரீமாவை விட்டிருக்க கூடாது. 2வது என்னங்க? தஹஜ்ஜுதை விட்டிருக்க கூடாது. பாத்தீங்களா, தஹஜ்ஜுத் எவ்வளவு சிறப்புங்க. இன்னைக்கு தஹஜ்ஜுடைய நன்மை தெரியல. உமர் இப்னு கத்தாப் ரோட்டில் நடந்து செல்வார்கள் இரவுக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு. யாராவது வாலிபர்கள் சிறார்கள் தூங்காமல் இஷாவுக்கு பிறகு ரோட்டில் சுற்றி கொண்டிருந்தால், கான உமர் இப்னு கத்தாப் லா யதஉ சாமிரன், யாரையும் இரவில் பேசுகின்றவர்கள் சுற்றி திரிகின்றவர்கள் விடமாட்டார்கள். சொல்லுவார்களாம், இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், ரோட்ல என்னப்பா சுத்திட்டு இருக்கிற, வீட்டில் போய் சீக்கிரம் தூங்குங்கள். லஅல்லல்லாஹ யர்ஸுகுக்கும் ஸலாத்தன் அவ் தஹஜ்ஜுதன், சீக்கிரமா தூங்குனா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான். காலையில 2 ரக்காத் எழுந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தொழுகின்ற அழுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ரமதான்ல நமக்கு கிடைச்சிருக்குதுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சஹருக்கு வேகமாக எழுந்திருக்கிறோம், சாப்பிடுறோம், திரும்ப தூங்கிடுறோம், திரும்ப ஃபஜ்ர் தொழுகின்றோமோ இல்லையோ, 2 ரக்காத் தஹஜ்ஜதிலே அழுகுங்கள், தொழுவுங்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதைத்தான் குதுபுத்தீன் பக்தியார் காக்கி 2வது நிபந்தனை, தஹஜ்ஜத் விடுபட்டிருக்க கூடாது. 3வது என்னங்க? தப்பி தவறி கூட ரோட்டில் அந்நிய பெண்ணை பார்த்திருக்க கூடாது. பாத்தீங்களா, இதெல்லாம் நடக்குமா? யாராவது இன்னைக்கு போன் வைத்திருக்கிற எல்லாருக்கும் இது இதாயிடுச்சு. என்னங்க, எல்லாம் தப்பி தவறி தெரியாமல் கூட இல்லை, தெரிந்துதான் நாம் எல்லாம் பார்க்கின்றோம். தெரியாமல் யாரும் பார்க்கிறது கிடையாது, தெரிந்து விரும்பி ஆனந்தப்பட்டு தான் நாம் எல்லாம் பார்க்கின்றோம். தப்பி தவறி கூட பெண்ணின் பக்கம் பார்த்திருக்க கூடாது என்றார்கள். 3வது 4வது, வாழ்நாளில் அசர் தொழுகைக்கு முன் சுன்னத் அவர் தொழுதிருக்க வேண்டும். காரணம், பெருமானார் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன் மன் ஸல்லா கப்ல அல் அஸ்ரி அர்பஅன், என் உம்மத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத். என்னங்க, ரஹமத்துடைய 10 நாளுங்க, இது 2வது நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். நபி சொன்னார்கள், 24 மணி நேரமும் வருடம் முழுக்க 365 நாளுக்கு ரஹமத் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹமத் ஒரு அடியானின் மீது இறங்குகிறது. யார் அசருக்கு முன் சுன்னத் 4 ரக்காத் தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் ரஹமத் இறங்குகிறது. இந்த சுன்னத்தை அவர் விட்டிருக்க கூடாது. இந்த 4 காரியம் செய்கின்றவர் தான் எனக்கு
ஜனாசா தொழு வைக்க வேண்டும், ஜனாசா வைத்திருக்கிறது, உயில் படிக்கப்பட்டு விட்டது, யார் தகுதியானவரோ வாருங்கள் வாருங்கள். யாரும் வரவில்லை, யாரும் வரவில்லை. ஜனாசா முன்னால் இருக்கிறது, பார்த்தால் வரவில்லை. ஒருவர் முகம் மூடிக்கொண்டு வந்தார், கடைசி நேரத்தில் வந்து தொழு வைத்து விட்டு போனார். திரும்பி பார்த்தார்கள், யார் அவர்? அன்று டில்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷம்சுத்தீன் அல்தமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் என் ரகசியத்தை யாருக்கும் காட்டக்கூடாது என்று நினைத்தேன். குத்துபுத்தீன் பக்தியார் காக்கியுடைய ஜனாசா என்னுடைய ரகசியத்தை தெரிந்து விட்டது. எவ்வளோ வருஷங்களாக இந்த ரகசியத்தை நான் யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து வைத்திருந்தேன். இந்த ஜனாசா தொழு வைப்பதன் காரணமாகத்தான் இந்த ரகசியம் தெரிந்து விட்டது என்று சொன்னார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹுடைய நேசர்கள் அரசு மன்னராக இருக்கின்றார்கள், ஆனால் இவ்வளோ ரூல்ஸுகளை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? கடையில வியாபாரம் செய்யறவரு அவர் நல்லவரா இருக்க மாட்டாரு, கம்பெனியில தொழிலதிபரா இருக்கிறவர் நல்லவரா இருக்க மாட்டார் என்று நாம நினைத்து கொண்டோம். கிடையாதுங்க. அல்லாஹுடைய நல்லடியார்கள் எங்கு வேண்டுமானால் இருக்கலாம், யார் வேண்டுமானால் இருக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுக்க ஆட்சி செய்தார்கள், ஆனால் அவர்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும்? எனவே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு 1000 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்த்தார்கள், ஆனால் அவர்கள் ரசூல் கிடையாது, அவர்கள் நபி. ஏன்? முதல் ரசூல் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று தான் தொடங்குகிறது. ஷிர்க் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கொலை நடந்துச்சு. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் தான் முதலில் கொலை செய்தார். உலகில் கியாமத் வரை யாரெல்லாம் கொலை செய்வார்களோ அதில் பாதி பங்கு ஆதமுடைய பிள்ளைக்கு போகும் என்றார்கள். அவ்வளவு மன் சன்னல் கத்ல், இந்த உலகில் கொலையை அறிமுகப்படுத்தினார்கள், ஷிர்க்கை அறிமுகப்படுத்தவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஷிர்க் கிடையாது, தௌஹீதை பற்றி உள்ள பேச்சுகள் கிடையாது. அதனால் அவர்கள் நபியாக இருந்தார்கள், ரசூலாக இல்லை. முதலாக ஷிர்க்கை ஒழித்தவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனால் தான் அவர்கள் அவ்வளவு ரசூலாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா எனவே ரமலானுடைய நேரங்கள் கடந்து விட்டது. அல்லாஹு தாலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவிலே ஏராளமான செய்திகள் இருக்கிறது. சூரத்துல் பக்ரா ஓதுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூரா முழுமையாக இன்று ஓதி முடிக்கப்பட்டது. அல்லாஹு தாலா குர்ஆனுடைய வாழ்க்கையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவர்கள் முதல் படைப்பாக இருந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினார்களோ, சஜிதா செய்தார்களோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்களோ, அது போன்று அல்லாஹு தஆலா நமக்கும் கட்டுப்படுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா فاعلين ولما عندك ظالمين ولعمل راجين وبالهدى متمسكين وعن اللغو معرضين وفي الدنيا زاهدين وفي الآخرة راغبين وبالقضاء راضين وللنعماء شاكرين وعلى البلاء صابرين وتحت لواء حبيبك ونبيك وصفيك ورسولك محمد صلى الله عليه وسلم يوم القيامة لاجئين وإلى الحوض واردين ومن سدس واستبرق متلابسين ومن حور عين متزوجين ومن طعام الجنة آكلين ومن لبن وعسل مصفى شاربين في أكواب وأباريق وكأس معين مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. اللهم إنا لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء وأمناء وخلصاء واجعل إلهنا يا ربنا من عتقائك وطلقائك وأمنائك وخلصائك من النار எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா, எங்கள் குற்றக்குறைகளை மன்னிச்சிரியா அல்லா. எங்களுடைய மஹல்லாவாசிகள், நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், பெற்றோர்கள், மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா. உலக முஸ்லீமுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா. யா அல்லா, முதல் நோம்பிலே நாங்கள் எடுத்துக்கொண்டு கேட்கிறோம் யா அல்லா, எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயா அல்லா, எங்களுடைய தராவின் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயா அல்லா, நாங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வாயா அல்லா. சூரத்துல் பக்ரா முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது யா அல்லா. குர்ஆனுடைய பெரிய வசனம் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது யா அல்லா. அதனுடைய பரக்காத்துகளை கொண்டு யா அல்லா எங்களுக்கு ஆயுளை நீட்டி தருவாயா அல்லா. நோய் நொடி இல்லாத வாழ்வை தருவாயா அல்லா. நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தருவாயா அல்லா. ரிஸ்குடைய விசாலத்தை தருவாயா அல்லா. இந்த மஹல்லாவாசிகளுக்கு எதுவெல்லாம் தேவை இருக்கிறதோ யா அல்லா நீ அறிந்திருக்கிறாய். இந்த ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவின் காரணமாக நீ அனைத்தையும் அருள் புரிந்து தருவாயா அல்லா. குறிப்பாக யா அல்லா உனக்கு வணக்கம் செய்கின்ற பாக்கியத்தை தருவாயா அல்லா. எங்களுடைய நேரங்களை, காசு, பணங்களை உனக்காக செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்லா.
வீடு இல்லாதவருக்கு யாரா நீ வீடு கொடுத்துருவாயா அல்ல. திருமணமாகாத ஜோடிகளுக்கு வயது வந்து திருமணமாகாதவருக்கு யாரா நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயா அல்ல. திருமணமாகி குழந்தை இல்லாதவருக்கு யாரா குழந்தைகளை தருவாயா அல்ல. குழந்தைகள் உள்ளவருக்கு யாரா சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயா அல்ல. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசிரியர்களாக ஆலிம்களாக யாரா உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முத்தகீன்களாக ஆக்கி வைப்பாயா அல்ல. யாரா யாரெல்லாம் கணவன் மனைவிகள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாரா அவர்களுக்கு மத்தியில் யாரா நீ உல்பத்தை தருவாயா அல்ல. இனியத்தை போடுவாயா அல்ல. அனைவரும் ஒன்றோடு குடும்பத்தோடு ஒன்றாக வாடுகின்ற பாக்கியத்தை தருவாயா அல்ல. வியாபாரத்திலே வர்க்கத்தை தருவாயா அல்ல. தொழில்துறைகளிலே விசாலத்தை தருவாயா அல்ல. அலாலான சம்பாத்தியங்களை தருவாயா அல்ல. குறிப்பாக யாரா நாளையுடைய தினம் யாரா எங்கள் மஹல்லாவை சார்ந்த ஒரு பெண்மணி இஃப்ரா என்று சொல்லுகின்ற சின்ன குழந்தைக்கு யாரா ஆபரேஷன் நடக்க இருக்கிறது யாரா அந்த சர்ஜரியை யாரா நீ லேசாக்கி தருவாயா அல்ல. யாரா அந்த கால் புரிவை யாரா பழைய நிலைமைக்கு நீ ஆக்கி தருவாயா அல்ல. சகஜமான முறையில் அந்த பிள்ளை நடக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயா அல்ல. யாரா ரமலானுடைய மாதத்தில் யாரும் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடாதையா அல்ல. நோய் நொடியிலே கஷ்டப்படக்கூடாதையா அல்ல. மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாக கூடாதையா அல்ல. அனைவரும் யாரா ஒன்று வீட்டில் இருக்க வேண்டும், அந்த மஸ்ஜிதில் இருக்க வேண்டும் யாரா. இந்த ரமலானை முழுமையான முறையில் யாரா உன்னுடைய மஸ்ஜிதிலேயும் குர்ஆனோடும் இபாதத்தோடும் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. தஹஜ்ஜத் தொழுகின்ற பாக்கியத்தை தருவாயா அல்ல. துஹா தொழுகை அப்பாவிகள் இஸ்லாமியர்கள் போன்ற எல்லா தொழுகைகளும் நபி செய்த அனைத்து தொழுகைகளை தொழுகின்ற பாக்கியத்தை தருவாயா அல்ல. மாறு செய்யாத ரமலானாக இந்த ரமலானை எங்களுக்கு ஆக்கி வைப்பாயா அல்ல. இது போட்டு பல ரமலான் மாதத்தை எங்களுக்கு தருவாயா அல்ல. அதிலே நாங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நரகத்திலிருந்து விடுதலையாகி சொர்க்கத்தினுடைய கூடிய பாக்கியத்தை தருவாயா அல்ல. இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னவெல்லாம் மனதிலே தேவைகள் இருக்கிறதோ அந்த அலாலான ஹாஜத்துகளை ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவின் பொருட்டால் யாரா நீ நிறைவேற்றி தருவாயா அல்ல. எந்த சூறாவுடைய சப்தத்தை கொண்டு ஷைத்தான் ஓடுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்களே அல்ல, இந்த சூறாவுடைய பரக்கத்தை கொண்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் எங்களில் இருக்கக்கூடிய ஷைத்தான் நப்சுகளை விட்டு நீ பாதுகாப்பு தருவாயா அல்ல. கடைசி வரை உனக்கு பிடித்த அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை நசீபாக்கி தருவாயா அல்ல. நாளை வருகின்ற ஜும்மா நாளை கண்ணியப்படுத்துகின்ற வாக்கியத்தை தருவாயா அல்ல. இது போன்று பல ஜும்மாக்கள், பல தொழுகைகள், பல நோன்புகளை எங்களுக்கு திரும்ப திரும்ப தருவாயா அல்ல. ربنا تقبل منا دعاءنا وحسن مرادنا ويسر امورنا واشف مرضنا وقضي حوائجنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.